ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் கோதுமை மாவால் ஈஸியாக நம்ம ஒரு அல்வாவை தான் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இந்த கோதுமை மாவை நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு ஊற வச்சிட்டோம். இதை மாவு மாதிரி கரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா ஊறிடும். இந்த மாதிரி இப்படி தான் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணும். நல்லா நம்ம பால் தன்மையில் கரைச்சிக்கலாம். நல்லா பால் பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்து வடித்து வச்சுக்கலாம். நல்லா பால் பதத்துக்கு வடித்து எடுத்தாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்ச பால் இந்த பேனில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மிதமான தீயில வச்சு கிண்டலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பதத்துக்கு வந்துருச்சு. தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். கலர் பொடி, ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி அதை சுற்றி தடவிடுங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை பண்ணிடலாம். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நெய் விட்டுக்கலாம். இதை அப்படியே கலந்து நம்ம அப்படியே இந்த செஞ்ச அல்வா ஒரு பேனில் சட்டியில் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே தடவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான அல்வா ரெடி.